உங்களோட பேங்க் அக்கவுண்டோட பாஸ்புக் வந்து உங்ககிட்ட இல்ல. பட் வந்து உங்களோட ஐஎஃப்சி கோட வந்து என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோல சொல்ற இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றது மூலியமாக உங்களோட பேங்க் அக்கவுண்டோட ஐஎஃப்சி கோடு என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா வந்து பேங்க்ல நீங்க வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து போன்பே இல்ல வந்து பேடிஎம் இந்த ரெண்டு ஆப்ல பாத்தீங்கன்னா வந்து லிங்க் பண்ணி அதுல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும். நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த போன்பே அண்ட் பேடிஎம் ஆப் மூலியமாகவே பாத்தீங்கன்னா ஐஎஃப்சி கோட பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். போன்பே அண்ட் பேடிஎம்ல வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நியூவா பண்ற மாதிரி இருந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதை பார்த்துட்டு நீங்க வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி வந்து போன்பே அண்ட் பேடிஎம்ல வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்டோட ஐஎஃப்சி கோட வந்து எப்படி செக் பண்றது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். போன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துருக்கும். சைடில் இருக்கக்கூடிய ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டைப்பு பிரான்ச்சு அதுக்கப்புறம் ஐஎஃப்சின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎஃப்சி கோடு இருக்கும். நீங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பேடிஎம் ஆப்பில் வந்து உங்களோட ஐஎஃப்சி கோடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துருக்கும். ஜஸ்ட் அது மேலே நீங்கள் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் டு ரிசீவ் மணின்னு இருக்கும். சைடில் ஒரு சின்ன ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கும். சைடில் சின்ன இருக்கக்கூடிய அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் டைப் இப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஐஎஃப்சி கோடுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஃப்சி கோடு வந்து இருக்கும். நீங்கள் என்னன்றதை வந்து செக் பண்ணிக்க முடியும். பேங்க் அக்கௌண்டோட ஐஎஃப்சி கோடை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுருவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.